யாருடன் செல்ல போகிறது தேமுதிக, எந்த அணியில் சேர போகிறார் விஜயகாந்த் என்று அடுக்கடுக்கான கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் கடந்த 2 வாரங்களாக அரசியல் அரங்கில் அனல் அடித்துக் கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது தேமுதிக அதிமுகவுடன் செல்கிறது என்ற ஒரு நம்பகபூர்வமான செய்தி கிடைத்திருக்கிறது. அதற்கான இடப்பகிர்வும் கிட்டத்தட்ட முடிந்து விட்டதாகவும் அந்த எண்ணிக்கையும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் கோகுலுடன் கேட்கலாம். கோகுல், அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் இன்று நடைபெற்ற விஜயகாந்த் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் நமக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மருத்துவ சிகிச்சையை முடித்துக் கொண்டு அவர் முதன்முறையாக கட்சி அலுவலகத்திற்கு விஜயகாந்த் இன்றைய தினம் வந்திருந்தார். என்னென்ன விஷயங்கள்லாம் பேசி முடிவெடுத்திருக்காங்க? நிச்சயமாக சிபி, அதாவது தேமுதிகவுடைய நிலைப்பாடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன, எந்த கூட்டணியோடு அவர்கள் செல்ல இருக்கிறார்கள், அவர்களுடைய ஆதரவு யாருக்கு என்ற தொடர்ந்து பல நாட்களாக அந்த கேள்வி எழுந்தது. ஏனென்றால் தேமுதிகவிற்கு இருக்கக்கூடிய கணிசமான வாக்கு வங்கிகளை எந்த கூட்டணி பெறப்போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில திமுக அதிமுக 2 கூட்டணியிலையும் தேமுதிகவுடைய முக்கிய தலைவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். தற்போது நம்பகத்தகமான ஒரு தகவல், அதிமுகவோடு தேமுதிக கூட்டணி முடிவாகிவிட்டதாகவும் மக்களவை தொகுதி 5 இடங்கள் தேமுதிகவிற்கு அதிமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு மாநிலங்களவை தொகுதி இடத்தை விட்டுத் தருவதற்கு அதிமுக சம்மதித்திருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக இந்த கூட்டணியில் ஒரு முக்கியமாக இந்த கூட்டணி அமைவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக பாஜகவுடைய தலைவர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் இருந்து இந்த கூட்டணி அதிமுக தேமுதிகவோட கூட்டணியை இறுதி செய்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பாமகவிற்கு 7 இடங்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு 5 இடங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தேமுதிகவிற்கு 5 இடங்களை விட்டுக் கொடுப்பதற்கு அதிமுக சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு நாளில் ஒப்பந்தமானது கையெழுத்தாக உள்ளது. வரும் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பிரச்சார கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளும் போது தேமுதிக தலைவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று தேமுதிக தலைவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து 5 இடங்கள் விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதிமுகவுடைய தகவலும் தெரிவிக்கிறார்கள். இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாக உள்ளது. தொடர்ந்து அதாவது இந்த கூட்டணி எப்படி இந்த டீல் முடிந்தது, தொகுதிகளை முதலில் அதன் பாமகவிற்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாமகவை விட ஒரு தொகுதியா தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் யாருடன் செல்ல போகிறார், எந்த அணியில் அவர் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறார் என்பது கடந்த 2 வாரங்களாக அரசியல் அரங்கில் எழுப்பப்பட்டு வந்த கேள்வியாக இருந்தது. தற்பொழுது அந்த கேள்விக்கான விடை கிடைத்திருக்கிறது. அவர் அதிமுகவுடன் கூட்டணி என்பது இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த இறுதி செய்யப்பட்ட கூட்டணியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாகும் என்றும் அது மார்ச் 6ஆம் தேதிக்கு முன்னதாகவே இருக்கும் என்றும் நமது செய்தியாளர் தகவல் அளித்திருக்கிறார். கூட்டணிக்கான இடப்பகிர்வும் கிட்டத்தட்ட நடந்து முடிந்து விட்டதாகவும் 5 மக்களவை தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட அதிமுக ஒதுக்கியிருப்பதாகவும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடமும் தேமுதிகவிற்கு அதிமுக வழங்கி இருப்பதாகவும் இந்த தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை வழங்கிய கோகுல், நன்றி.